ஆபிரகாமும் லோத்தும் இப்ப இருக்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா அவனை விட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தேராகு, அந்த ஒரு டீம் அவனை விட்டு கிளம்புது. அடுத்த டைம் இன்னொரு டீம் அவனை விட்டு போகுது. இப்ப கடைசி வரைக்கும் அவனோட பிரயாணம் பண்றது யார் அப்படின்னா இந்த லோத்து தான் பிரயாணம் பண்றான். அப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா, சரி இடையில வந்தவங்க நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த லோத்து நம்மளை விட்டு கண்டிப்பா போக மாட்டான், அதனால அவனுக்கு நிறைய ஃப்ரீனஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தான். இப்ப திடீர்னு பார்த்தா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் இப்ப பிரிகிற சூழ்நிலையில போயிட்டாங்க. இதுவரையிலும் பிரியாம இருக்கிறது இவர் ஒருத்தர் தான். இப்ப அவனும் பிரிஞ்சிட்டான். இப்ப அவன் போயிடறான். போனா அது வரைக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா எப்ப ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போறானோ அப்பவே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பூமியில எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி, அதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இவன் லோத்து போகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் வரவே இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க.